கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். போன வீடியோவில் நம்ம இந்த 2026 சனிப்பெயர்ச்சி பற்றி சில முன்னோட்டங்கள் போட்டிருந்தோங்க நாம். ஆனால் அது டீட்டெயிலான வீடியோ கிடையாது. பொதுவாகவே சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்வது என்பது தேவையில்லாததுங்க. அது அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் கடமையை நீங்கள் இப்போ ஒழுங்காக செஞ்சீங்கனாலே போதும். அடுத்தவங்களை நீங்கள் ஏமாற்றாமல் இருந்தீங்கனாலே போதும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார். உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வசதிகளையும் சனீஸ்வர பகவான் வாரி வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் உழைப்பாளிகளிடம் பேரம் பேசுவது, அவர்களுக்கு கம்மியாக சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரி சில ஏமாத்துற விஷயங்களும் சனீஸ்வர பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் சனீஸ்வர பகவானுடைய அம்சங்கள். அதாவது இந்த கூலி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேலை செய்பவர்கள், தினசரி சம்பளத்துக்காக வேலை செய்பவர்கள், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி சம்பளத்துக்காக இந்த சின்ன சின்ன வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே இந்த சனீஸ்வர பகவானோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் பேரம் பேசினாலும் அவங்களுக்கு சம்பளத்தை நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு கண்டிப்பாக கோபம் வந்துவிடும். இன்னொரு தப்பை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. ஆனால் இது நம்ம எல்லாமே செஞ்சிட்ருக்க விஷயம் இது. அது என்னென்னா எள் முடிச்சை எரிப்பது. சனீஸ்வர பகவான் கோயிலில் போய் முன்னாடி நின்றுக்கிட்டோம், இல்லை நவகிரகங்களில் சனீஸ்வரனுக்கு முன்னாடி எள் முடிச்சுகளை போட்டு கொளுத்துவதோ நம்மக்கிட்ட ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. அது இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமான தானியம் எள், பிடித்தமான வண்ணம் கருப்பு. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் அது. நீங்கள் கருப்பு துணியில் எல்லை கட்டி முடிச்சு போட்டு சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ நெருப்பு வச்சு கொளுத்துனீங்கன்னா, அது நீங்கள் பக்தியோடு செஞ்சாலும் கூட அவர் எப்படிங்க சந்தோஷப்படுவார்? அவருக்கு பிடித்த ஒரு தானியத்தை, அவருக்கு பிடித்த வண்ணமுள்ள ஒரு துணியை போட்டு நீங்கள் கொளுத்தும் போது அவர் கண்டிப்பாக கோபம் வந்துடும். அதற்கு பதிலாக சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்வதற்காக எள் எண்ணெயாகிய நல்லெண்ணெயை தீபத்துக்கு பயன்படுத்துங்கள். நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாவாருங்க. நல்லெண்ணெய் எப்படி நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சியோ அதே போல் சனீஸ்வர பகவான் மனம் குளிர்ச்சி அடையும். அதனால தான் இப்போ நல்லெண்ணெய் தீபம் அவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். அவருடைய வாகனமாகிய காகத்துக்கு எள் சாதம் வைக்கலாம். எள்ளு மட்டுமே நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதும், அது கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிடும். அது இதை சனிக்கிழமைகளை மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா நாட்கள்லையுமே செய்யலாம். முக்கியமாக இந்த 2026 சனீஸ்வர பயிற்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 வருஷமே நீங்கள் தினமும் கூட செய்யலாம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவினா பிச்சை போடுறது இல்லைங்க, அது சனீஸ்வர பகவானை கேவலப்படுத்தணும் மாதிரி ஆகிடும். அதாவது உடல் ஊனமுற்றோருக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுக்கலாம். அவர்களுடைய கடைகளில் நீங்கள் வியாபாரம் செய்யலாங்க. அதாவது பார்க்க போனீங்கன்னா இந்த உடல் ஊனமுற்றோர் நடத்தும் டீ கடைகள், ஹோட்டல்கள், இதில் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட போதும். நீங்கள் அதுவே சனீஸ்வர பகவானுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் ஆகும். சனிக்கிழமையில் நீங்கள் விரதம் இருப்பது நல்லதுங்க. முடியலையா, அசைவம் சாப்பிடாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. இன்னொரு முக்கியமான பரிகாரத்தை இங்கே சொல்ல வேண்டியிருக்குங்க. அது என்னென்னா, இந்த 2026 தொடங்கி 8 முடியவே ஒரு சனீஸ்வர பகவான் மீனராசியில் தான் சஞ்சாரம் செய்வார். அதனால் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட சனீஸ்வர பகவானை சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நீங்கள் ஒரு சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கும் போடலாம், நெய் விளக்கும் போடலாங்க. நன்றி.